சங்கத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆயத்தத்தோடு நம்முடைய ஆண்கள் இருக்கிறாங்க. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆயத்தத்தோடு இருக்கிற ஆண்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்த பின்பதாக தொடர்ந்து நாம 79வது பாடல், அந்த பாடலை வானம் பூமியோ பராபரன் என்ற பாடலை நாம ஜெப பாடலாக நாம் அப்படி பாட இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். நேசித்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய ஒரே குமாரன் இந்த பூமிக்கு வந்த நிகழ்வை எங்களுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் சிறப்பான நிகழ்ச்சிகளின் மூலமாக ஐக்கிய சங்கங்களின் வழியாக உம்மை கொண்டாடி நாங்கள் போற்றும்படியாய் நீங்கள் கிருபை செய்து வந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவிலும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் கால சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆயத்தத்தோடு நிற்கிறாங்க. ஆண்டவர் எங்கள் மத்தியிலே தலைவராய் இருப்பீராக. உம்முடைய அளவற்ற பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே கட்டளையிடுவீராக. ஆண்கள் மூலமாக இந்த இடத்துல உம்முடைய நாமம் மகிமையடைய, உம்முடைய நல்ல செய்தியை எல்லாரும் கேட்டு மகிழ தேவனாகிய கர்த்தர் இந்த சிறப்பான கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியை, ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தாரும். ஆண்களோடு உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். உம்முடைய வல்ல கருவியாய் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 79வது பாடல், வானம் பூமியோ பராபரன் மானிடன் ஆனாரோ என்ன இது. கீதங்களும் கீர்த்தனைகளும் 79 நாம் பாடுவோம். Sarvya Sarvesa
ஆரம்ப பாடல் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர். ஆண்டவா உந்தன் சேவைக்கு அடியேன் அர்ப்பணம் செய்ய. அர்ப்பணம் செய்ய தூண்டும் ஆண்டவா உந்தன் சேவை அடியேன் அர்ப்பணம் செய்ய தூண்டும் சேவை அடியேன் அர்ப்பணம் செய்ய தூண்டும் அடியேன் அர்ப்பணம் செய்ய ஒருமை வந்தடன் வியாதி உருட்டாட்டும் சட்டி சாடும் அறிவீனம் அந்தகாரம் ஒருமை வந்தடன் வியாதி உருட்டாட்டும் சட்டி சாடும் அறிவீனம் அந்தகாரம் மறுமூடி மக்கள் வாடும் கருணாவே காலமாக மறுமூடி மக்கள் வாடும் கருணாவே காலமாக குருநாதா உனதன்பை அருள்வாயடியே ஆண்டவா உந்தன் சேவை அடியேன் அர்ப்பணம் செய்ய துன்பம் அருமை ரட்சகா உந்தன் அருள்வாழ் கண்ணீர் பேரன்பு அருமை ரட்சகா உந்தன் அருள்வாழ் கண்ணீர் பேரன்பு
உந்தன் சேவை அடியே நற்பணம் செய்ய உந்தும் சாவியருள்வா. அடுத்த நிகழ்ச்சி நடனம். எலினா.
அழகாக நடனமாடிய எலினாவுக்கு வாழ்த்துக்கள். வரவேற்பு உரை பிரவீன்குமார். பிரைஸ் த லார்ட். இங்கு கூடியிருக்கும் நம் சபை அங்கத்தினர் அனைவருக்கும், நம் சபை ஐயா ஜான்சன் ஆசீர்வாதம் அவர்களுக்கும் ஆண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். கர்த்தர் நம் அனைவரோடும் இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவதற்காக கிறிஸ்துவுக்கு அன்பான சபை மக்களை இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் சமாதானபுரம் கிறிஸ்துவ ஆலய ஆண்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நமது திருச்சபையின் போதக பிதாவும் திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்க செயலாளர் நம்மோடு இணைந்து நின்று எல்லா நிகழ்ச்சிகளிலும் எங்களுக்கு பங்கு பெற்று எங்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்துவதற்காக நமது சபை போதகர் அருள் திரு ஜான்சன் ஆசீர்வாதம் அவர்களையும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். நம் மத்தியில் உள்ள நமது சபை ஊழியருக்காகவும் நம்முடைய கேட்டகிஸ்ட் அவர் செக்ஸ்டன் அவர்களுக்காகவும் அவர்கள் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்ததற்காகவும் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வருடம் முழுவதும் தேவன் நம் அனைவரையும் அவர் சட்டேவின் மறைவிலே பாதுகாத்து கோடான கோடி அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று தேவ நாமம் மகிமைப்பட நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாகவும் பைபிள் குயிஸ் மூலமாகவும் சாட்சிகள் மூலமாகவும் உங்களை மகிழ்விக்க வந்துள்ளோம். இந்த வருடம் முழுவதும் தேவன் மறைவிலே பாதுகாத்து தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சங்கத்தின் மூலமாக நாங்கள் சமர்ப்பிக்கிற இந்த நிகழ்ச்சி அனைத்தும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.
ஊர்வலம் வரும் இனிய கீதம் ஊர்வலம் வரும் இனிய கீதம் பாலன் இயேசுவை பாடுதே பாலன் இயேசுவை பாடுதே மங்கள கீதம். அடுத்து ஆண்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் உங்களுக்கு மெல்லிசை விருந்து அளிக்க வருகிறார்கள். Thank you.
ஸ்பெஷல் சாங் செல்வி ஷிலோ, சென்னை. Stars are brightly shining. It is the night of our dear Savior's birth. Long lay the world in sin and error pining, till He appeared and the soul felt its worth. A thrill of hope, the weary world rejoices, for yonder breaks a new and glorious morn. Fall on your knees, oh hear the angel voices, oh night divine, oh night when Christ was born, oh night divine, oh night divine. Led by the light of faith serenely beaming, with glowing hearts by His cradle we stand. So led by light of stars that sweetly gleaming, here comes the wise men from Orient land. The King of Kings lay thus in lowly manger, in all our trials born to be a friend. He knows our needs, to our weakness no stranger. Behold your King, before Him lowly bend. Behold your King, Him lowly bend. ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அடுத்த பாடல் பாட வருகிறார்கள். வருவாரோ மேசியா, வருவாரோ மேசியா, நம் வாழ்வில் வெள்ளம் காக்க, தாழ்வில் துயர் நீக்க, நம் வாழ்வில் வெள்ளம் காக்க, தாழ்வில் துயர் நீக்க, வருவாரோ மேசியா. வானத்தில் அடையாளம் தெரியுமோ, மேகத்தில் அவர் மகிமை விளங்குமோ, வானத்தில் அடையாளம் தெரியுமோ, மேகத்தில் அவர் மகிமை விளங்குமோ, காலில் வானம் புலியில் கூடி வாழுமோ, களனில் விளைந்து செழிக்குமோ, வருவாரோ மேசியா. யாதும் ஊரே யாவரும் கேளி, யாதும் ஊரே யாவரும் கேளி, நீதி வழுவா நெறிமுறை நடக்குமோ, நீதி வழுவா
வருவாரோ மேசியா. கனியே என் கனிமொழியே, கனியே என் கனிமொழியே, கருத்தினை கண்டே களிப்புமே கொண்டேன், கருத்தினை கண்டே களிப்புமே கொண்டேன். இனிய மெசியா இன்று இயேசுவை பிறந்துள்ளார், மிகு குழந்தை இதோ காண ஏகுவும் பனி குளிரும் பாரோன் பெத்தகு புறப்படுவும் கிறிஸ்தேசுவின் அடிக்கொடுவும் பனி குளிரும் பாரோன் பெத்தகு புறப்படுவும் கிறிஸ்தேசுவின் அடித்தொழுவும் வருவாரோ மேசியா. பகலென கொட்டும் நிலவொளி எட்டி நடப்போம் ஒயிலாக, பட்ட பகலென கொட்டும் நிலவொளி எட்டி நடப்போம் ஒயிலாக, பட்டத்தரச பிறந்தாரி முரசு கொட்டி ஆடுவோம் மயிலாக, பட்டத்தரச பிறந்தாரி முரசு கொட்டி ஆடுவோம் மயிலாக, எட்டி நடப்போம் ஒயிலாக, கொட்டி ஆடுவோம் மயிலாக, ஒயிலாக மயிலாக, ஒயிலாக மயிலாக, ஒயிலாக வருவாரோ மேசியா. பொன்னும் வெள்ளியும் என்ன பூவின் மணமாகுமோ, பொன்னும் வெள்ளியும் என்ன பூவின் மணமாகுமோ, சின்னஞ்சிறு குழந்தை பொன்முறுவல் செய்யுமோ, சின்னஞ்சிறு குழந்தை பொன்முறுவல் செய்யுமோ, வண்ண மல்லிகை வாடா மல்லிகை கண்ணுக்கினியனல் கனகாம்பரமுல்லை, வண்ண மல்லிகை வாடா மல்லிகை கண்ணுக்கினியனல் கனகாம்பரமுல்லை, கண்ணியர் போற்றும் செண்பகம் சிவந்தி பெண்டிர் துகந்த பிச்சீருவாச்சி கொண்டு அன்பு கொண்டு அரணுக்கென்று செய்வோம் என்று மகிழ்ந்து கொண்டு, அன்பு கொண்டு அரணுக்கென்று செய்வோம் என்று மகிழ்ந்து, மண்ணில் மலர் மாறி விண்ணில் இசை மாறி ஒளியட்டும் வழியட்டும் வருவாரோ மேசியா. அருகிலே எங்குடம் அழகை தாராயோ அம்மா, இயேசு அழகை தாராயோ அம்மா. கன்னத்தோடு அனைத்து கவி பாடுவே, கன்னத்தோடு அனைத்து கவி பாடுவே, பொன்னாடை போற்றுவேன் பன்னீர் தெளிப்பேன் பாலும் போற்றுவேன், பொன்னாடை போற்றுவேன் பன்னீர் தெளிப்பேன் பாலும் போற்றுவேன் வருவாரோ மேசியா. வாழை பழங்கள் கொண்டு
மிஸ்டர் விஜய் அவர்கள் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறார். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்நாட்களிலே விசேஷமாக அநேகர் அந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு பிரசங்கியார் அந்த ஆலயத்திலே தேவ செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு அறைகூவலை விடுக்கிறார். அது என்னன்னா, ஆப்பிரிக்கா தேசம் என்று ஒன்று இருக்கிறது. 5 கண்டங்களில் ஒன்றான ஆப்பிரிக்க தேசத்திலே யார் மிஷினரியாக போவார்கள் என்ற ஒரு அறைகூவல். எல்லாரும் ஒருவர் பார்த்தாங்க. எல்லாரும் இந்த வெட்டரன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது பணி ஓய்வு பெற்றவர்கள், மிகவும் உயர்தர மக்கள், செல்வ சீமாட்டிகள். அதுவும் அந்த ஆலயத்தினுடைய பின்புறம் ஒரு கல்லறை தோட்டம் இருக்கு. அந்த கல்லறை தோட்டத்துல ராணி, மகாராணி, பிரபுக்கள், இன்னும் சிறந்த ஒருவர்களுக்காகவே அது ஒதுக்கப்பட்ட ஒரு கல்லறை தோட்டம். மிகவும் சிறப்பு மிக்க அந்த ஆலயத்திலே இப்படியான ஒரு அறைகூவல். யார் ஆப்பிரிக்க தேசத்துக்காக போவார்கள்? அப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சிறுவன், வாலிப பையன், இதோ நான் போகிறேன் என்று அந்த ஆலயத்தில் எழுந்து நின்றான். இப்படி ஒரு வழக்கம் கிடையாது. ஆலயம் முடிந்த பின்புதான் அவருடைய அந்த குருவானவருடைய அனுமதியோடு தான் அந்த விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த கூட்டத்தில் அவன் எழுந்து நின்று ஆப்பிரிக்க தேசத்துக்கு நான் போகிறேன் என்று சொன்னார். அப்ப எல்லாம் ஒரு சலசலப்பு. ஆனால் அந்த பிரசங்கியார் எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லி அந்த வாலிபனை அழைத்து, கூட்டம் முடிந்த பிறகு என்னை நீ சந்தி என்று சொன்ன பிறகு, அவர்கள் அந்த வாலிபன் பெயர் டேவிட் லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னுடைய வாழ்நாளிலே முழுவதுமாக தன்னுடைய வாலிப வயதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அந்த ஆப்பிரிக்க கண்டத்திற்காக அர்ப்பணித்தார். என்ன அவர் அர்ப்பணித்தார்? தன்னுடைய குடும்பம், உறவுகள் எல்லாவரையும் விட்டுவிட்டு அந்த ஆப்பிரிக்க தேசத்துல அவர்களுக்கு நாகரிகம் கிடையாது, மொழி கிடையாது, அவர்களுக்கு எழுத்து வடிவம் கிடையாது, அவர்கள் மனிதர்களை சாப்பிடக்கூடிய மாம்ச பட்சினியாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த ஆப்பிரிக்க தேசத்தினுடைய நடு பகுதிக்கு அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னுடைய பயணத்தை செல்கிறார். அந்த நாட்களிலே உங்களுக்கு தெரியும், கடல் பயணங்கள் தான். இங்கிலாந்து தேசத்திலிருந்து அந்த தன்னுடைய கப்பல் அந்த கேப் டவுன் என்ற இடத்திலே தரை இறங்கும். பின்பு அது நம்முடைய ஆப்பிரிக்க தேசத்தை சுற்றி அது மறுபடியுமாக கிழக்கு நாடுகளுக்கு அது செல்லும். இந்த கேப் டவுன்ல அவர் இறங்கி தன்னுடைய நடைப்பயணமாக அவர் மத்திய ஆப்பிரிக்காக்கு அவர் செல்லுகிறார். இவ்வாறு அவர் செல்லுகின்ற பாதைகளிலே அநேகரை அவர் சந்திக்கிறார். இவருடைய நிறம் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் அளிக்கிறது. நம்ம விபிஎஸ்ல எல்லாம் நான் நிறைய கதைகள் படிச்சிருக்கேன், தொடர் கதைகள். விபிஎஸ்ல விட்டுட்டு போவாங்க. திடீர்னு ஒரு மனிதன், ஒரு காட்டு மனிதன் வீச அம்பை எடுத்தா அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க, அக்காமார் விட்டுருவாங்க. என்ன நடந்தது அடுத்த நாள் நாங்க ஓடி இந்த தொடர் கதைக்காகவே ஓடி ஓடி போவோம். அப்படிப்பட்ட அந்த கருப்பர்கள், மனிதர்களை கொன்று சாப்பிடுகிற அந்த ஜனங்கள், இவர் நிறம் வேற இருக்கு, இவருடைய உடை எல்லாவற்றையும் கிழித்தெறிந்தாங்க. ஆனால் இவர் தன்னை பொறுமையாக ஒப்பு கொடுத்து அந்த மனிதர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுக்கு சைகை மூலமாக முதல்ல அவர் கற்றுக் கொடுத்தார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த கடவுளுடைய கிருபை டேவிட் லிவிங்ஸ்டன் மேல் இருந்ததுனால அவர் எதையெல்லாம் சொல்ல நினைத்தாரோ அதையெல்லாம் அவர்கள் கிரகித்துக் கொள்ளுகிற கிருபை அவருக்கு கிடைத்தது. இவ்வாறாக அநேகரை அவர் சந்தித்து 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 அந்த ஆப்பிரிக்காவின் நடு பகுதிக்கு போயிட்டார். இந்த நடு பகுதியில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சி விழுகின்ற சத்தம் பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான சத்தத்தை அந்த சுற்றுப்புறங்களிலே அது எழுப்பிக் கொண்டிருக்கும்.
ஆனால் அந்த விக்டோரியா நீர்வீழ்ச்சியை சுற்றி யாருமே போவது கிடையாது. அந்த கருப்பர் இனத்தவர்களோ யாரும் அந்த பக்கம் குடியிருக்கிறதும் கிடையாது, போகவும் கூடாது. ஏனென்றால் அவங்க சொல்றாங்க ஒரு பேய் இருக்குது, அந்த இடத்துல ஒரு அசுத்த ஆவி இருக்குதுன்னு சொல்லி அந்த பக்கம் போறதே கிடையாது. ஆனா அங்கிருந்து புறப்பட்டு தான் நைல் நதி மத்திய தரைக்கடல் வழியாக அது கலக்குகிறது. அக்காலத்திலே அது கரை புரண்டோடு கூடிய ஒரு நதியாக இருந்தது. பிற்காலங்களிலே அது வற்றி 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 இன்று அது ஒரு சிறிய நதியாக, நைல் நதியாக, இன்றும் ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த விக்டோரியா அந்த நீர்வீழ்ச்சியை சுற்றி உள்ள பகுதியை தான் அவர் எப்படியாவது இந்த மக்களை நம்ம மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியில அவர்கள் சின்ன சின்ன குழுக்களாக சின்ன சின்ன குழுக்களை கூடி அவர்களுக்கு நாகரிகத்தை உண்டு பண்ணாரு. இந்த ஒரு 4-5 பேரோட அவர் என்ன செய்வார்னா கேப் டவுனுக்கு நடந்தே வருவார். வாகனம் கிடையாது, நடந்தே வருவார். அப்போ இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஏதாவது ஒரு கப்பல் வரும். அப்போ அந்த கப்பல்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க, நீங்க திரும்ப இங்கிலாந்து போனீங்கன்னா எங்களுக்கு அங்கிருந்து ஆடைகள் கொண்டு வாருங்க, அங்கிருந்து ஆடை எங்களுக்கு தேவையா இருக்கு, குளிருக்கு வெயிலுக்கு உகந்த ஆடைகளை நீங்கள் அனுப்பி வைங்க, அடுத்த கப்பல்ல நீங்க கொண்டு வாருங்க, நாங்கள் அடுத்த கப்பல் வரும்பொழுது நாங்கள் கேப் டவுனுக்கு வருவோம் என்று சொல்லி இந்த ஆடைகளை எல்லாம் அவருக்கு கொடுத்தார். கொடுத்து நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார். அன்பை அவர்களுக்கு, அன்பு என்னது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, சிறு சிறு ஆங்கிலத்திலே பேசக்கூடிய சிறு சிறு வார்த்தைகளை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். இதெல்லாம் கற்று அவர்கள் ஒரு குழுவாக அவர்கள் இருந்த பொழுது இங்கிலாந்து தேசத்தினுடைய சபை இவரை அனுப்பி வைத்தாங்க. இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஆப்பிரிக்க தேசத்துக்கு மிஷினரியாக அனுப்பி வைத்த அந்த சபை போனவரை இன்னும் காணவே இல்லையே, நமக்கு எந்த தகவலுமே இல்லைன்னு சொல்லி ஒரு ஊழியரை அங்க அனுப்பி வச்சாங்க. அப்ப அந்த ஊழியர் அப்ரஹாம் டேவிட் லிவிங்ஸ்டனை தேடி 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 அந்த ஆப்பிரிக்க தேசத்துல ஒவ்வொருவரிடமா கேட்டு கேட்டு கடைசியில அந்த விக்டோரியா நீர்வீழ்ச்சி பகுதிக்கு வந்துட்டார். அந்த பகுதியில இவர் பாக்குறாரு, ஒரு சின்ன குடிசை இருக்குது, ஒரு உடைஞ்ச ஒரு தகரத்துல போட்ட ஒரு குடிசை. அந்த குடிசையில பாத்துக்கிட்டு இருக்காரு, யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட தகவல் கிடைக்கும்னு சொல்லி பாக்குறாரு. அங்க இருந்து ஒரு மெலிந்த உடம்பு, மேலெல்லாம் ஆடையெல்லாம் கிழிந்து முகமெல்லாம் அழுக்கா இருக்குது, முடியெல்லாம் வளர்ந்துருக்கு, ஒரு சிவப்பா ஒரு மனுஷன் அந்த குடியில இருந்து வெளியே வரார். உடனே இவர் கேக்குறாரு, ஆர் யூ டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்னு கேக்குறாரு. அவரு சிரித்து சொல்லு, எஸ் ஐ ஆம் டேவிட் லிவிங்ஸ்டன். உடனே இவர் கட்டி பிடிச்சுக்கிட்டு, why this suffering, why this suffering for you, ஏன் இந்த கஷ்டம் உங்களுக்கு என்று சொல்லிடுறார். இவர் சொல்றாரு, this is for the call of God, கடவுளுடைய அழைப்பு என்னை இப்படியாக மாற்றி விட்டது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், போய் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும், இங்கிலாந்து தேசம் முழுவதும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு, நீங்க இந்த இதெல்லாம் விட்டுட்டு வாங்க, இந்த பணியை விட்டுருங்க, யாராவது பார்த்துக்குவாங்க, வேற ஒருவர் அனுப்புவோம் நம்ம சபையில இருந்து. இல்ல இல்ல, நானே போகிறேன், நானே போய் இந்த ஆப்பிரிக்கா முழுவதையும் கர்த்தருக்காக நான் சொந்தமாக்குவேன் என்று சொல்லி அவர் அறைகூவல் விடுக்கிறார். ஆனால் அந்த நேரத்துல இவர் திரும்பி வந்துடுறார். திரும்பி ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து அந்த அவர் போன ஒரு ஆபீசர் தேடுவதற்காக போனவர் இங்கிலாந்துக்கு திரும்பி வந்துடுறார். திரும்பி வந்த பிறகு இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து 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 அவர் அங்கே மரித்து போகிறார். அவருடைய உடல் மரித்த பிறகு அவருடைய இருதயத்தை மட்டும் எடுத்து அவர்கள் ஆப்பிரிக்க தேசத்துல புதைத்திருக்கிறார்கள். அந்த புதைத்த இடத்திலே இன்றும் ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு அருமையான ஆலயம், உயர்ந்த ஒரு ஆலயம். அவர் இருதயத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, அவர் எங்களை நேசித்தார், அந்த இருதயத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய வெற்று உடல் தான் கேப் டவுனுக்கு வந்துச்சு. கேப் டவுன்ல இருந்து கப்பல்ல இங்கிலாந்து தேசத்துக்கு வந்தது. இங்கிலாந்து தேசத்துல அவரை அடக்கம் பண்ணுவதற்காக பிரபுக்கள், ராஜாக்கள், அதிபதிகள் நிறைந்த அந்த கல்லறை தோட்டத்துல அவரை அடக்கம் பண்ணாங்க.
அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் அழுதுகிட்டே நின்னார். அவர் வந்து யாருன்னா டேவிட் லிவிங்ஸ்டனோட ஃப்ரெண்டு. அவர் சொன்னாரு, இஸ் மை டியர் ஃப்ரெண்ட், ஏன் நீ அழுற? எல்லாரும் கஷ்டம்தான், மறைஞ்சிட்டாங்க, பரவாயில்ல. அவர் சொன்னார், இல்ல இல்ல, நான் போக வேண்டிய இடத்துல அவர் கூட நான் போக வேண்டியது, நான் வந்து என்னுடைய வசதி வாய்ப்புக்காக நான் என்ன செய்துட்டேன்னா அந்த அர்ப்பணிப்பை நான் வந்து கடவுளுக்காக கொடுக்கல. இன்று பாருங்க, அவருக்கு இறந்த பின்பு அவருக்கு ஒரு மரியாதை, அந்த மரியாதை வந்து யாருக்குமே கிடைக்க கூடாத ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவருக்கு அருமையான ஒரு மகிமையான ஒரு மரணம் ஆப்பிரிக்க தேசத்துல பேப்டிஸ்ட் சபையில இன்றும் அவருடைய அந்த ஆலயத்துல இன்றும் அவருக்கு மரியாதை செலுத்தி வர்றாங்க. நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக எதையாவது செய்வோமா? கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. தேங்க்யூ. அடுத்த பாடல் ஜோனா அண்ட் ஜோன். A certain man held a feast on his final stages down. He laid a festive table and wore away his gown. He sent invitations to his neighbors far and now. But when the meal was ready, he shut and replied, I cannot come. I cannot come to the banquet. Don't trouble me now. I have married a wife. I have bought me a cow. I have fields and commitments that cost a pretty sum. Behold me, excuse, I cannot come. The master rose up in anger, called his servant by name, said, go into the town, fetch the blind and the lame, fetch the peasants and the poor, for this I have willed. My banquet must be crowded, my table must be filled. I cannot come. I cannot come to the banquet. Don't bother me now. I have married a wife. I have bought me a cow. I have fields and commitments that cost a pretty sum. Behold me, excuse, I cannot come. Now God has written a lesson for the rest of mankind. If He's through responding, He may lead us behind. He's preparing a banquet for the great and glorious day. The Lord and Master calls us. Be certain not to say, I cannot come. I cannot come to the banquet. Don't bother me now. I have married a wife. I have bought me a cow. I have fields and commitments that cost a pretty sum. Behold me, excuse, I cannot come. சங்கீதம் 103. தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உரிமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. அவரின் அக்கிரமங்களே எல்லாம் மனித உன் நோய்களே குணமாக்கி உன் பிராணனை அழுக்கு விழுக்கிமிட்டு உன்னை கிருபையினாலும் இருக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசக்கும் தமது கிரிகளை உத்தரருக்கும் தெரியப்படுகிறார். அவர் கர்த்தர் உருக்கமும் இறுக்கமும் நீதி சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் எப்பொழுதும் கிடைந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் நம்முடைய பாங்களுக்கு தகுந்தால் நாம் செய்யும், அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தகுந்தால் நாம் சரிக்கட்டாமல் இருக்கிறார். பூமிக்கும் வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய கிருபை அவர் நம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமாக நம்முடைய பாங்களே நம்மை விட்டு விழிக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இருக்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களே இருக்கிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நம் அண்ணென்று நினைக்கிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பாக இருக்கிறது, வெளியும் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்றதன் மேல் வீசினோடனே அது இல்லாமல் போயிட்டு அது இந்த இடமும் முன்னேறி அறியாது.
கர்த்தருடைய கிருபையும் அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதையே என்றென்றைக்கும் உள்ளது. அது அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டவர்களுடைய கட்டளைகள் மடி செய்கிற நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியமானங்களாகி அவருடைய தூதர்களே அவருடைய சோதரிங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவருடைய சோதரிங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களும் உள்ள அவருடைய சகல கிரிகளை அவருடைய சோதரிங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அடுத்த ஒரு பாடல் பாட வருகிறார்கள். சத்தியனே உத்தமனே. சத்தியனே உத்தமனே தேவ பாலகனே, சத்தியனே உத்தமனே தேவ பாலகனே, சத்திரம் கண்டெடுத்த ரத்தினமே, சரித்திரம் போற்றுமே சுநாயகனே, சரித்திரம் போற்றுமே சுநாயகனே. சத்தியனே உத்தமனே தேவ பாலகனே, சத்தியனே உத்தமனே தேவ பாலகனே, சத்திரம் கண்டெடுத்த ரத்தினமே, சரித்திரம் போற்றுமே சுநாயகனே, சரித்திரம் போற்றுமே சுநாயகனே. இசையின் மடியில் கவிதையாய், மரியின் மடியில் பிறந்தவா, இசையின் மடியில் கவிதையாய், மரியின் மடியில் பிறந்தவா, அறிவின் உயரமே அழகின் சிகரமே, அறிவின் உயரமே அழகின் சிகரமே, பண்பாடும் என்னோடு பேசுவார், அறிவோடு பாசம் காட்டுவார். சத்தியனே உத்தமனே தேவ பாலகனே, சத்தியனே உத்தமனே தேவ பாலகனே, சரித்திரம் கண்டெடுத்த ரத்தினமே, சரித்திரம் போற்றுமே சுநாயகனே, சரித்திரம் போற்றுமே சுநாயகனே.
பாலனும் சத்தியனே உத்தமனே தேவ பாலகனே சத்தியனே உத்தமனே தேவ பாலகனே சத்தியம் கண்டெடுத்த ரத்தினமே சரித்திரம் போற்றும் இயேசு நாயகனே சரித்திரம் போற்றும் இயேசு நாயகனே தனிப்பாடல் முத்து விஜயன் அவர்கள். பனி விழுந்த ராவினில் இறைவன் தோன்றினார் இன்னல் நீக்கவே. பனி விழுந்த ராவினில் இறைவன் தோன்றினார் இன்னல் நீக்கவே. இறைவனாய் பிறப்பதே தீர்க்கனின் தீர்ப்பிதோ. இறைவனாய் பிறப்பதே தீர்க்கனின் தீர்ப்பிதோ. பனி விழுந்த ராவினில் இறைவன் தோன்றினார் இன்னல் நீங்கவே. சொல்லும் காவியம் படைத்த எந்தன் பாலனே. காலம் சொல்லும் காவியம் படைத்த எந்தன் பாலனே. இனிய நாளில் வேலை கோலம் எங்கேவும் இரக்கமையா. எளியவன் என்னையே பிறப்பிலே எளியவன் என்னையே படைக்கிறேன் பிறப்பிலே. பனி விழுந்த ராவினில் இறைவன் தோன்றினார் இன்னல் நீங்கவே. பனி விழுந்த ராவினில் இறைவன் தோன்றினார் இன்னல் நீங்கவே. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Long time ago in Bethlehem, so the Holy Bible say. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now, hear the angels sing, a new King is born today.
of Christmas Day. Trumpet sounds and angels sing, a new king born today. A man will live forevermore because of Christmas Day. While shepherds watch their flocks by night, then see a bright new star. Then hear no trumpet, sing music that seem to come from afar. Hark now, hear the angels sing, a new king born today. A man will live forevermore because of Christmas Day. Trumpet sounds and angels sing, listen to what they say. A man will live forevermore because of Christmas Day. In a table alone for Lord, and in a manger cold and dark, Mary's little boy was born. Hark now, hear the angels sing, a new king born today. A man will live forevermore because of Christmas Day. Trumpet sounds and angels sing, listen to what they say. A man will live forevermore because of Christmas Day. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி இந்த ஆங்கில இயக்க சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறுகிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகளுக்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திய சவுந்தரராஜன் அவர்களையும் செல்வின் தாசன் அவர்களையும் முத்து விஜயன் அது தாம்சன், விசேஷமாக தாம்சனுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது நிகழ்ச்சி நேரத்தில் அனுபவம் என்கிற தலைப்பிலே நான் இங்கே உங்களோடு சற்று நேரம் சாட்சியாக அங்கே சொல்லலாம் என்று இருக்கிறேன். காரணம், சில இடங்களில் போகும்போது வேறு சபைக்கு நம்முடைய சபையிலிருந்து போகிற ஒரு சில நபர்கள் என்னவென்று விசாரிக்கும் பொழுது அங்கே ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார் என்பதாகவும் அங்கே வல்லமை இருப்பதா என்பதாகவும் சொல்லிக்கொண்டு திரிவதாக எனக்கு தெரிகிறது. எனவே அது எனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தும் ஒரு காரியமாக இருப்பதால் என்னுடைய அனுபவம் அதை உங்களுக்கு சாட்சியாக சொல்லும்படி கர்த்தர் என்னை ஏவினார். ஏனெனில் நான் சும்மா பாட்டு எழுத இங்கே வரவில்லை. கடந்த 40 ஆண்டுகளாக விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், என் சிறு வயது முதலே இந்த மேடைகளில் நான் தோன்றியிருக்கிறேன். என்னுடைய தாளந்தை முழுவதுமாக கர்த்தருக்காக அர்ப்பணித்திருக்கிறேன். எத்தனையோ வாய்ப்புகள் உலக பிரகாரமாக எனக்கு வந்தும் நான் இதற்கும் அதற்கு அடிபணியாமல் ஒரே நோக்கம், இதுக்காக தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. அப்படி செய்யணும், எல்லாரும் பாராட்டணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நான் பேசக்கூட மாட்டேன். கர்த்தருக்கும் எனக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை, அவருக்கு நான் கொடுத்த வாக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார், எனக்கு கார் பங்களா எல்லாம் எப்படி அடிமைத்தளத்தை உயர்த்தினார். நான் இழந்தவை ஏராளம். இந்த ஆலயத்துக்குள் காலெடுத்து வைத்து நான் இழந்தது ஏராளம். ஆனால் அதையும் நான் பாடலாக்கித்தான் வைத்திருக்கிறேன். அனைத்தையும் இழந்தேன் உம் பெயராலே, அனைத்திட வேண்டும் அதனாலே என்றுதான் பாடல் எழுதியிருக்கிறேன்.
நீங்கள் ஒவ்வொரு சமயமும் பாடல் வரும்போது அதை உற்று படித்து பார்த்தால் என்னுடைய வாழ்க்கை பயணம் உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம ஆலயத்தை குறித்து மிகுந்த கவனத்தோடும் இந்த பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கும் நான் சாட்சியாக சொல்வதென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000வது ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி பிற்பகல் 3 மணி இயேசு அற்புதர் தோன்ற கண்டேன் என்று 20 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு அந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அது நீங்கள் யாரும் எப்படி வந்தார், ஏன் உனக்கு வந்தார், எத்தனையோ பேர் இருக்கும்போது உனக்கு ஏன் அவர் தரிசனமானார் யாரும் கேட்கவே இல்லை. கேட்டிருந்தால் நான் சொல்லி இருப்பேன். அதை நினைவூட்டும் விதமாகவும் தைரியமாக சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் சமாதானபுரம் ஆலயத்திற்கு. அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதற்கு சாட்சி நீங்கள் தான், உங்கள் வாழ்க்கை தான். ஏனென்றால் அத்தனையும் நாங்கள் பேசி இருக்கிறோம். அவர் சொன்னதைத்தான் நான் எழுதியிருக்கிறேன். அவர் சொன்னதைத்தான் நான் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு டைம் நாகப்பட்டினம் ஜெபிக்கும் போது இந்ததை குறித்து நீ எழுது, இதை பற்றி பேசு, கள்ள தீர்க்க தரிசனத்தை குறித்து கடுமையாக எச்சரி, அடுத்த ஆலயத்துக்கு செல்வதை குறித்து எச்சரிக்கை செய்து பேசு, இல்லை என்றால் என்னுடைய கோபம் எரியும் என்று அவர் சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மிகுந்த விவரமாய் சொல்லுவேன் என்றால் யாரும் நீங்கள் இங்கு அமர்ந்திருக்க முடியாது, அவ்வளவு பயங்கரம். அதனால் அதோடு நான் நிறுத்தி கொண்டேன். சரி, இன்னொரு காலம் வரும்போது சொல்லணும். ஆனால் தொடர்ந்து இங்கே இருந்து வெளியே செல்பவர்கள் எல்லா ஆலயத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு இருக்கிறார். 14ஆம் தேதி 14வது வார்டுக்கு அரிசி பருப்பு கொடுக்காங்கன்னா அந்த ரேஷன் கடையில தான் வாங்க முடியும். நீங்க எனக்கு கார்டு இருக்கு பிடிக்கல, என் சீனி குறைய போடுறான்னு அடுத்த ரேஷன் கடைக்கு போக முடியாது. அங்க போய் சொல்றது தவறு. நான் கிண்டலாகவோ கேலிக்காகவோ பஜனையில் நீங்க அடுத்தது போற தப்புன்னு சொல்லல, எச்சரிக்கை விடுகிறார். ஆலயத்தை திறந்து விட்டு நீங்க வேற எங்கே போனா இந்த ஆலயத்தை குறித்து உங்கள் மதிப்பீடு வந்தார்கள் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். அதை நிரூபிக்கவும் என்னால் முடியும். அடுத்தபடியாக அவர் கவியின் மீது வைத்த குறைபாடு ஜெப குறைபாடு. எந்தவித வேலையை சொன்னாலும் நாங்கள் செய்து விடுவோம் என்று பேசுகிறார்கள். அது தவறு. இது அவருடைய ஆலயம், அவருடைய சித்தம். அவரிடம் கேட்டு, அதாவது ஒரு மீட்டிங் நடக்குன்னா இந்த விஷயமா மீட்டிங் அப்படின்னா அந்த விஷயமாக தலைவர்கள் கை கூடி நின்று ஆலயத்தின் முன்னால் ஜெபிக்க வேண்டும். அது இல்லை. அதனால் எந்த காரியமும் நடைபெறப் போவது இல்லை என்று அவர் சொன்னதனால்தான் ஜெபத்தை குறித்து பாடல்களை இந்த தடவை கேரல் சர்வீஸில் முதலாக வைத்தோம். இது அவர் சொல்லி எழுதினது. இப்பொழுது என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு பாதி சொல்லி இருக்கிறேன். அவர் வந்தார், உண்மை, என்னை சந்தித்தார், பேசினார். என்ன காரியம் அதை விளாவரியாய் சொன்னால் மற்றவர்கள் மிரண்டு போவீர்கள், பயந்து போவீர்கள். எனவே அதை குறித்து இன்னொரு நாளில் பேசவிருக்கிறேன். இது என்னுடைய அனுபவமா இருக்கிறது. இது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இதை கைகூட நீங்க நடக்க வேண்டும். இதை நான் சும்மா எனக்கு இது பிரியமே இல்லை. இப்படி ஆனா நம்ம கோயில், நம்முடைய சமுதாயம் எல்லாரும் கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் என்பது போல குடியிருப்பு இல்லாத இடத்தில் கோயில் இதற்குங்கிற அடுத்த கட்டம் வந்துடும். அதனால குடியிருப்பை காக்கும்படி எல்லாரும் போயிட்டு இருந்தாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அதையெல்லாம் கர்த்தர் எச்சரிக்கை சொன்னார். அதெல்லாம் சொல்லித்தான் நாடகங்கள், பாடல்கள் மூலமாக சொல்லியிருக்கிறேன். இதனுடைய அனுபவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம். அந்த அனுபவத்தை தான் பைபிள் சொல்லுகிறது. அதை ஒரு பாடலாக பாடி உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுபவம் ஒரு பாடலாம், அனுதினம் அதை பாடலாம். அனுபவம் ஒரு பாடலாம், அனுதினம் அதை பாடலாம். இறைவன் இதைத்தான் உலகில் விதைத்தான், கடவுளை இதன் வழி காணலாம்.
அனுபவம் ஒரு பாடலாம், அனுதினம் அதை பாடலாம். நெருக்கத்திலே நடுக்கத்திலே நெடும் பயணம் நடக்கையிலே காணாமை தேடும் கண்முன்னவே கடலாக இன்று தடை வந்தது. மனம் சோர பொழுதில் இரண்டான கடலே இந்த ஒரு அனுபவத்தில் இருந்ததுவோ இறைவன் தரம். கடந்த கால அனுபவம் தானே வாழும் நிரந்தரம். அனுபவம் ஒரு பாடலாம், அனுதினம் அதை பாடலாம். இறைவன் இதைத்தான் உலகில் இதைத்தான் கடவுளை வழி காணலாம். அனுபவம் ஒரு பாடலாம், அனுதினம் மதிப்பிடலாம். அரண்மனையில் மாடத்திலே அரசன உதவியவன் பிறந்தனை பார்த்து மனம் புரண்டார். பிறந்தது பாவம் அவன் அழுதார். நீரு விழுந்தே நீர பணிந்தார். தாவீதின் போர் அனுபவமே அவன் இன்று வரை உள்ளம் ஏற்கும் பாத்திரமே. அனுபவம் ஒரு பாடலாம், அனுதினம் ஒரு பாடலாம். யோகிவிக்கோர் அனுபவமே, யோசேப்பிக்கோர் அனுபவமே, ஏசாயா தீர்க்கன் அனுபவமே. ஏடாகி வந்தது வேறாகவே அவையாவும் நெருக்கம். அதை போன்ற கலக்கம் தேவன நெருக்கத்திலே தேடி வந்தே அருளிலே. தேவையாவும் தந்தாரவர்கள் அனுபவ வாழ்க்கையிலே. அனுபவம் ஒரு பாடலாம், அனுதினம் அது பாடலாம். இறைவன் இதைத்தான் உலகில் இதைத்தான் கடவுளை காணலாம். அனுபவம் ஒரு பாடலாம், அனுதினம் அது பாடலாம். மனப்பாடம் அண்ட் சாட்சி திரு செல்வின் அவர்கள். மத்தேயு 5:6-7. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகள் உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்கள் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கழிவுகள் பரலோகத்துங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கீர்கள். உப்பானது சாரமற்ற மழை இதனால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுத்தும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கீரைகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மயம்படுத்தபடி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்னதாக பிரகாசிக்கப்படுவது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் அன்னும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகில் ஒரு எழுத்தின் உறுப்பாகில் ஒளிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகியால் இந்த கற்பனை எல்லாரும் சிறிதான் தொண்டாக அவ்விதம் மனுஷருக்கு போகிறார். பரலோகராஜ்யத்தில் தான் சிறியவன் எனப்படான். இவளை கை கொண்டு போதிக்கிறவனும் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பது நீதியில் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களை சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாய் என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருந்தது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தன் சகோதரனை நியாயமில்லாமல் குவித்து ஆகியால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் குவித்துக் கொள்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகியால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவேண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியில் ஒப்புக்கூடாமல் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கூடாமல் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும்போதே சீக்கிரமே அவற்றின் நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவிடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு ஸ்திரியை இச்சோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவருடைய விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அது பிடுங்கி எறிந்து போடும். உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கும். உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அது தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தழுதிரி சீட்டை அவளுக்கு கொடுக்க கடன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒளி தன் மனைவியை தள்ளிவிடுகிறோன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேர் சத்தியம் பண்ணால் தேவனுடைய சிங்காசனம், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண அது அவருடைய பாதப்படி, எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ணால் அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கம் கருப்பாக்கும் முன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளது என்றும் இல்லது இல்லது என்று சொல்வதற்கு மிஞ்சின தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒரு உன்னை வலது கணத்தில் இருந்தால் அவனுக்கு மறுகணத்தை திருப்பி கொடு. உன்னோட விளைக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கணும். உன் அங்கேயும் விட்டு விடு. ஒருவனை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கட்டணம் வாங்க விரும்ப எனக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை செய்து உன் சத்ருவை பகப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுங்கள், சத்துருக்களை செய்யுங்கள், உங்கள் சபிக்கிறவர்கள் ஆசி, உங்கள் பயிர்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திகளுக்காக உங்கள் துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்தனால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்தராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்து பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பினால் உங்கள் வேலை ஆயக்காரன் அப்படியே செய்கிறார்களோ. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறதுனா ஆயக்காரன் அப்படி செய்கிறார்களோ. ஆகையால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். மனுஷர் காண வேண்டும், அவருக்கு முன்பாக உங்கள் சர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாக செய்தால் பரலோகத்துக்கு பிதாவிடத்தில் பலன் இல்லை. ஆகியால் தர்மம் செய்து மனுஷரால் போலப்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களின் வீதிகள் செய்து அவருக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனெடுத்து மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதையை சிறுவனுடைய இடதை அறியாது இருக்கிறது. அப்பொழுது அந்த பார்க்க பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் வீதிகளில் சந்திகளிலும் என்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தின்ற மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீயோ ஜெபம் பண்ணும்போது நான் அறிவீட்டுக்குள் பெரிய கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பிதாவை எனக்கு ஜெபம் பண்ண அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது
அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவளைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அது பரமனில் எங்கள் பிதாவை நாம் பரிசுப்படுவதாக உங்கள் ராஜ்யம் வருவதாக உங்கள் சிதம்பரம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னடிக்க முடியவில்லை. ஆமேன் என்பதை மனுஷர் தப்பிதங்கள் எங்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷர் தப்பிதங்கள் எங்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாக இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்திற்கு உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்க உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் திருமுகளை கிடைக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்கள் சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சாவது திருவாது கிடைக்கிறது இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை. உங்களுக்கு பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். எப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விரல் எவ்வளவு அதிகமாக இருக்கும். 2 ஜமான்களுக்கு ஊரியம் செய்ய ஒரு நாள் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சேமிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரம் விசேஷத்துகள் அல்லவா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷத்துகள் அல்லவா. உடைக்காக நீங்கள் கவலைப்படுங்க. உங்களுக்கு எவன் தன் சரீரங்களோடு ஒரு முழுதை கூட்டுவான். உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது. காட்டு விஷயங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமைகளும் அவைகள் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகியால் அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்த நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு கொடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மற்றும் நீதியை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தினம் தன்னுடலுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுபோது நீங்கள் குற்றவாளிகள் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுங்கள். நீங்கள் மற்றவர்கள் அழைக்கிற அழிவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பி பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கிற சகோதரன் நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட்டும் என்று நீ சொல்வது இப்படி. மாயக்காரனை முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணுக்கு துரும்பை எடுத்து போட வாங்கி பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களை கூடாதீங்கள். உன் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள். போட்டால் தங்கள் கால்காலங்களை மீத்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்களப்பொழுது கொடுக்கப்படும், தேளுங்களப்பொழுது கண்டறிவீர்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டறிகிறான், தட்டுவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னதில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதலாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்கள் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்கள் செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரயோசிங்கள். கேட்டுக்க போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது. அதன் வழியாய் பிரயோசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அழிவீர்கள். முச்செடிகளில் அத்திப்பழங்களில் முச்செடியில் தாட்சப்பழங்களில் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறார்கள். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் பிதாவின் சித்தன்படி செய்கிறவனை பரலோகராஜை பிரயோஜனம் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறேன், அதை பிரயோசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவை நாம் தான் தீர்க்கதரிசனம் பொருத்தமல்லோ, நாம் தலை பிசாசுகளை துரத்தமல்லோ, நாம் தலை அநேகர் செய்தமல்லோ என்பார்கள். அப்படி நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்காரரை என்னை விட்டு அகன்றுப்போங்கள் என்று சொல்வேன். ஆகையால் நான் சொல்லியதை வாட்கடி உங்களை செய்கிறோம். அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் கூப்பிடுவேன். பெருமலை சுரந்து பெருவளம் வந்து தன் வீட்டின் மேல் மோதியும் அது விளைவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. நான் சொல்லி இந்த வாட்சிகளை இவ்வளோ செய்யாத இருக்கணும். அவன் தன் வீட்டை மலையின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன் ஒப்பிடப்படுவான். பெருமலை சுரந்து பெருவளம் வந்து காற்றெடுத்து இந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. இயேசு இந்த வார்த்தையில் சொல்லி முடித்த போதற்கு வேத பார்வை புரியாமல் அதிகாரமுடையவர்கள் போய் ஜனங்களுடைய போதத்தை ஒட்டு ஆச்சரியப்பட்டார்கள்.
சார் கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் நான் எங்கள் வீட்டிலேருந்து டி நகர் போகிறதுக்கு கார் எடுத்து போயிட்டு இருந்தேன். ஒரு 2 வீக்ஸ் பேக் கரெக்டாக காலையில் 10 மணி இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து போகும்போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வரும்போது எனக்கு கார் ஓட்டும்போது எனக்கு தெரியல, பக்கத்துலலாம் வராங்க, கார் மூவ் ஆகவே இல்லை. எனக்கே தெரியல என்ன பண்ணுறோன்னு தெரியல. அப்படி மெதுவாக நான் ஸ்லோ பண்ணிட்டுருக்கேன். ஸ்லோ பண்ணி ஒரு பேரிகேட் முன்னாடி போய் நிறுத்தி கிளாஸ்லாம் இறக்கி விட்ருக்கிறேன். அது கூட எனக்கு தெரில, ஞாபகம் இல்லை. கொஞ்ச நேரம் எனக்கு எதுவுமே தெரில, மயங்கியிருக்கேன் போல். எனக்கு அதுவும் தெரில, ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ் எவ்வளோ நேரம் அப்படி இருந்தேன்னு தெரில. திடீர்னு முழிச்சு பார்த்தா உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. நாக்கில் ஒரு மாதிரி சுருன்னு இருந்துச்சு. ஏதோ தெரில. அப்போ நம்ம டி நகர் வரைக்கும் போக முடியாது, வீட்டுக்கு போயிடணும். எங்கள் வீட்டிலேருந்து அடுத்தது 1 வே தான். அது திரும்ப சுற்றி நான் வரணும். நம்ம சுற்றி அதே மாதிரி மெதுவாக காரை ஓட்டிட்டு வந்து அப்புறமா ஃப்ளைஓவர்லாம் ஏறி வீட்டில் போய் கேட்டை திறந்து கார்லாம் ரிவர்ஸ் பண்ணி விட்டு டேட்டும் அடிச்சிட்டேன். ஒய்ஃப் கேட்டால் அப்படி என்ன சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு. நான் சொன்னேன் தெரில, என்னென்னு உடம்பு ஒரு மாதிரி வீக்காக இருக்குது அப்படின்னேன். அப்போ என் அன்றைக்கி ரெட் டிஷர்ட் போட்டிருந்தேன். அவள் கேட்டால் என்ன இங்கே ஈரமாக இருக்கேன்னு கேட்டான் அந்த செஸ்ட்டில். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ வந்து நினச்சி கலத்திட்டேன். எனக்கு அப்போ கூட தெரியாது. கலத்தினா உள்ளே எப்போவுமே இந்த மாதிரி ஒயிட் பனியன் போடுவேன். அது பார்த்து அப்படி பிளட்டாக இருந்தது, ஃபுல்லாக ரத்தம் இந்த இடத்துல. அப்போ எனக்கு கொஞ்சம் அவுட் வந்துட்டேன், என்னடா ரத்தம், அப்போ நெஞ்சில் செஸ்ட்டில் ஏதோ அடிபட்டுருக்கும் போல இருந்துச்சு. பனியன் கலத்தினா அப்போ அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ பார்த்தா நாக்கை நல்லா கடிச்சிருக்கேன். எனக்கு ஃபிட்ஸ் வந்துருக்கு கார் ஓட்டும்போது. நான் எனக்கே தெரியாது, அப்படியே கொண்டு நிறுத்தியிருக்கேன். ஃபிட்ஸ் வந்துருக்கு, நாக்கை நல்லா 2 பக்கம் கடிச்சிருக்கேன். கடிச்சு பிளட் அப்படியே வந்திருக்கு, ரெட்டாக இருந்தது. அப்புறமா உடனே எமர்ஜென்சியில் போய் அட்மிட் ஆகி 1 நாள் அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்புறமா அந்த எப்டோயின் மாத்திரை ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் கார் ஓட்ட கூடட்டாங்க 1 வாரத்துக்கு. 1 வாரத்துக்கு ரிவ்யூ போனேன். ஓகே, ஒரு ஆல் ரைட், ஈவன் டிரைவ் த கார்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எவ்வளோ பேர் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிட்ஸ் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், இல்லாட்டி வேறு எங்கேயா கொண்டு முட்டிடுவாங்க, மோதிடுவாங்க. எனக்கு ஒன்றும் நடக்கலை. அது உண்மையிலே இட்ஸ் மிராக்கிள், காட்ஸ் ஹேண்ட் ஆன் மீ. அவ்வளோதான். தேங்க்யூ. நன்றி. வணக்கம். கஸ்தூரி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. வினாடி வினா போட்டி இருக்குது. இதில் முதல்ல யார் கையை உயர்த்துறீங்களோ பார்த்துட்டு இருக்காங்க ஐயர்லாம். ஸோ அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், சரிக்கா. யோவான் நற்செய்தியில் அதிக வசனம் உள்ள அதிகாரம் எது? யோவான் நற்செய்தியில் அதிக வசனம் உள்ள அதிகாரம் எது? அம்மா கேட்கல. இல்லம்மா, சாரி. எத்தனாவது அதிகாரம்? யோவான் நற்செய்தியில் அதிக வசனம் உள்ள அதிகாரம் எது? இல்ல, முதல்ல கை தூக்கலாம். கை தூக்குங்க. ஏன்னா எனக்கு சொல்றது யாரும் நீங்க சொல்றது என்னமே கேட்கல, அதனால சாரி. இல்ல, தவறு. 11 தவறு. இல்ல, தவறு. இல்ல, தவறு. சரியான அதிகாரம் 6ஆம் அதிகாரம். யாரு சொன்னீங்களா? நீங்க கை தூக்கவே இல்லை. கை தூக்கலன்னா எங்களுக்கு தெரியாதுக்கா. வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. அதான் முதல்ல கை தூக்குங்க, அப்பதான் எங்களுக்கு தெரியும். இங்க இருந்து நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல, அதுதான். இயேசு யாரை பார்த்து சிநேகிதனே என்றார்? முதல்ல கை தூக்குங்க, தயவு செஞ்சு கை தூக்குங்க. அப்புறம் எல்லாருமே சொல்றீங்க, அப்புறம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். சரியான பதில் யூதாஸ். அடுத்த கேள்வி. உடன்படிக்கை பெலிஸ்தரிடம் எத்தனை மாதம் இருந்தது? 7 மாதம். சரியான விடை. அடுத்த கேள்வி. சவுலும் அவன் குமாரனும் எந்த மலையில் வெட்டுண்ட? முடிக்கவே இல்லையே கேள்வியை. அக்கா எல்லாமும் என்ன தெரியுமா? கேக்கு கில்போவா. சரியான பதில். அடுத்த கேள்வி. ஏசாயா 53ஆம் அதிகாரம் கிறிஸ்துவின் எதை பற்றி பேசுகிறது? அம்மா. சரியான பதில் பாடுகள்.
அதுக்கப்புறம் சொன்னவங்களே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். ஒரு தடவை ப்ரைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அடுத்த கேள்வி, தம்பியை விற்று போடுவோம் என்றவன் யார்? தம்பியை விற்று போடுவோம் என்றவன் யார்? சரியான பதில் யூதா. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தவர் யார்? ரின்சி, மிஸ்ஸஸ் ரின்சி சுரேஷ். சரியான பதில் மோசே. செல்போனை வச்சு பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், எழுதி வச்ச பேப்பரை போட்டோ எடுத்தது தான். பேப்பரை எங்கேயோ மறந்து விட்டுட்டோம், சாரி, மன்னிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, தன் காணிக்கைகளாலே தேவனிடம் சாட்சி பெற்றவர் யார்? சாரி, இல்ல 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 சாரி, தவறான பதில். ஷீலகா சரியான பதில். ஆபேல். ஆபேல். அடுத்த கேள்வி, தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டவன் யார்? தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டவன் யார்? அக்கா, நான்சி அக்கா. சரியான பதில் யோவான் ஸ்நானகன். அடுத்த கேள்வி, சாலமோனால் சொல்லப்பட்ட நீதிமொழிகள் எத்தனை? தவறான பதில்மா, மிஸ்ஸஸ் எபன் தம்பு. சரியான பதில் 3000. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 4:32. எல்லாத்துக்குமே இருப்பிடம் எழுதி வச்சோம், 1-2க்கு இருப்போம். அடுத்த கேள்வி, சேலா என்ற வார்த்தை சங்கீதத்தில் எத்தனை முறை உள்ளது? சேலா என்ற வார்த்தை சங்கீதத்தில் எத்தனை முறை உள்ளது? இல்லம்மா, தவறு. 71, 13, 103. சரி, இதுக்கு பிரைஸ் கிடையாது, சாரி. 71 சரியான பதில். சரிங்களா? இயேசுவின் தாய் மரியாளுக்கு இனத்தவளாக இருந்த ஸ்திரீ யார்? ரோசியக்கா. ஒரு தடவை பரிசு வாங்கினவங்க அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. பிரியமான வைத்தியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? நீங்க ஒரு தடவை பரிசு வாங்கிட்டீங்க, மன்னிக்கவும். சரியான பதில் லூக்கா. தம்பிமார், கொஞ்சம் நீங்க இந்த பக்கம் வந்து நின்னீங்கன்னா கொஞ்சம் தெரியும். நீங்க ஓரமா நின்று கை தூக்குறது இங்க சுத்தமா தெரியல, அதனால மன்னிச்சுக்கோங்க. சுவிசேஷகன் என்று புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டவர் யார்? சுவிசேஷகன் என்று புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டவர் யார்? தவறுமா, பிலிப்பு. சாரி, பிலிப்பு. தானியேலுக்கு இடப்பட்ட மறுபெயர், அவன் பெயர் தெரியல, சாரி. பெல்தேஷாத்தார்.
அடுத்த கேள்வி, மரியாள் எத்தனை மாதம் எலிசபெத்துடன் தன் வீட்டிற்கு திரும்பி போனாள்? பிரியா எத்தனை மாதம்? இல்ல சாரி, மன்னிக்கவும். 3 மாதம். மங்களம் பெருமா, மங்களம் இல்லம்மா, 6 இல்ல, 3 மாதம். சீரியா நாட்டின் யார் தேசாதிபதியாக இருந்தபோது முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று? சரியான பதில் சிரேனியோ. இருப்பிடம் லூக்கா 2:2. இயேசுவின் தாய் தகப்பன் பஸ்கா பண்டிகைக்கு எங்கு செல்வார்கள்? எருசலேம். சரியான பதில். இருப்பிடம் லூக்கா 2:41. தேங்க்யூ. அவ்வளோதான். குருவானவர் ஜான்சன் ஆசீர்வாதன் அவர்களுக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூத்த உறுப்பினர் தங்கராஜ் அவர்கள் அரசனை வழங்குவார்கள். எங்கள் சங்கத்துக்கு முழு உறுதுணையாக வருடம் முழுதும் எங்களோடு கலந்து எங்களில் ஒருவராக இருந்து எங்களுக்கு உதவி செய்த ரெவரண்ட் சார்ல்ஸ் ஐயா அவர்களுக்கு முத்து விஜயன் அவர்கள் வழங்குவார்கள். தலா உபதேசியர் அவர்களுக்கு பிரவீன்குமார் அவர்கள் வழங்குவார். ஆலய பணியாளர் சேகர் அவர்களுக்கு எங்களுக்கு இசையமைத்து கொடுத்த தம்பி தாம்சன் அவர்களுக்கு நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று நமது சேகரம் குருவானவரும் சபை மக்களும் வந்து இந்நிகழ்ச்சி சிறப்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு ப்ராக்டிஸ் உங்களுக்கு தான் தெரியுமா, எங்களுக்கு ப்ராக்டிஸே கிடையாது. 2 மணிக்கு ஆரம்பித்தோம் மத்தியானம். பாதி பாட்டு எனக்கும் தெரியாது, பாதி ஆளுகளுக்கு தெரியாது. ஏதோ சும்மா அடித்து விடுவோம் அப்படின்னு அடித்து விட்டாச்சு. எதுவும் தவறுகள் இருந்தால் தயவுசெய்து மன்னித்து கொள்ளவும். எங்களுக்கு ரொம்ப மிக உறுதுணையாக இருந்த சார்ல்ஸ் ஐயர் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறோம். என்றால் திருமண்டலத்தில் நடக்கும் ஒவ்வொரு போட்டிகளுக்கும் அவர்தான் முன்னின்று எங்களை நடத்தி செல்கிறார். போகிறது 6 பேர் தான் போவோம். ஐயா ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருவார் எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு கவலை இல்லை, எப்படியாவது எங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிரும். பட் சவுண்ட் சர்வீஸ் ஆண்டன் குரூப் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு உதவி செய்த ஆலய பணியாளர் தம்பி அருள்ராஜ் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் நம்முடைய சமாதானபுரம் கிறிஸ்துவ ஆலய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாய் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். எங்களுடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலே குறைந்தது ஒரு 6-7 பேராவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். நான் ஆண்களுக்கு, திருச்சபையின் ஆண்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க எல்லாரும் வியாழக்கிழமை மாலை ஆராதனை முடிந்த உடனே தயவு செய்து ஜெபத்துக்கு வாருங்கள். கொஞ்சம் ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். எல்லா ஆண்களுக்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மாதமும் முடிந்தவர்கள் எல்லாரும் 50 ரூபாய் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை வைத்து யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று யோசித்தால் நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வருகிற ஜூன் மாதத்திலே பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் பொழுதும் நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யோசித்திருக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஆண்கள் எல்லாரும் தயவு செய்து பங்கு பெறுங்கள். உங்களுடைய உதாரத்துவமான நன்கொடைகளை தாருங்கள். நாம் ஏழைகளுக்கு உதவுவதற்காக தான் அதை வைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமைகளிலே எங்களால் முடிந்த நேரங்களிலே நாங்கள் பெரியவர்களையும் வயோதிபர்களையும் போய் சந்திக்கிறோம். ரெகுலராக வருகிற ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கொண்டு நான் நன்றி கூறுகிறேன், வாழ்த்துகிறேன்.
தயவு செய்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள், ஆண்களோடு கூட சேர்ந்து இணைந்து இருங்கள். நாங்கள் சும்மா உட்காந்து கதை அடிக்கிற மாதிரி உட்காந்துருப்போம். ஐயாவும் எங்களோடு கூட மிக அதிகமாக சேர்ந்து கொள்ளுவார்கள். இந்த ஆண்கள் ஞாயிறு நடக்கும் பொழுதெல்லாம், ஆண்கள் ஐக்கிய சங்க ஞாயிறு நடக்கும் பொழுதெல்லாம் ஐயர் அவர்களும் எங்களோடு வந்து நின்று பாடுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எந்த ஐயரும் வந்து பாடலை எங்களோட ஞாயிறுக்கு வரைக்கும். ஆகவே ஐயர் அவர்கள் மிகுந்த இன்வால்மெண்ட்டோடு, ஒருவேளை அவர்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலே செயலாளராக இருப்பதனாலே அப்படி இருக்கிறார்களோ என்று யோசித்தால் இல்லை, அதனாலே இல்லை. அவர்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை நேசித்து எங்களை நேசிக்கிறதுனாலே அவர்கள் எங்களோடு கூட இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுப்பாக நடத்துகிற சவுந்தரராஜன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த காரியங்கள் வந்தாலும் அவர் அதை குறித்து கவலைப்படுவதே இல்லை. ஆண்கள் ஐக்கிய சங்கம் நடக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆர்வத்தோடு கூட அதை நடத்தி கொண்டிருக்கிற அவர்களுக்கும், இந்த ஃபினான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிற எங்களுடைய ராஜா பிரவீன் குமார் அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலே ரெகுலராக பங்கு பெறுகிற எல்லாருக்கும் நான் வாழ்த்துகிறேன். தயவு செய்து நீங்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் செயலாளர் நம்முடைய குருவானவராக இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஐயர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். சபை ஊழியர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். எந்த நேரத்தில் நாங்கள் ப்ராக்டிஸ்க்கு உட்கார்ந்தாலும், சும்மா உட்காந்து நாங்கள் 4 பேர் நண்பர்களாக உட்கார்ந்து அங்கே கதை பேசினாலும், சேகர் எவ்வளவு நேரம்னாலும் போறீங்களானே அப்படின்னு ஒரு நாளும் கேட்டதில்லை. நாங்கள் உட்காந்து 9 மணி வரைக்கும் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் இல்லாத நேரத்திலே கூட. ஆகவே அப்படி எங்களை என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு எல்லா நேரங்களிலும் கதவு திறந்திருந்தாலும் பேசாமல் உட்கார்ந்து இருக்கிற அன்பு தம்பி சேகர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தில் கூட இருந்து நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களுக்காக ஜெபிக்கிற குருவானவர் மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அங்கத்தினர்கள் மற்றும் வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஐயர் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தார் மிக சிறப்பான நிகழ்ச்சியை சுட சுட வழங்கியிருக்காங்க, அப்படிதானே? அதுக்காக நம்ம கரங்களை தட்டி அவங்கள நம்ம பாராட்டுவோம். மனதார எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக உள்ள பாராட்டுவோம். மத்தியானம் தான் தயாரிச்சாங்க, சாயங்காலம் கொடுத்தாச்சு. மிக அழகாக ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி. உண்மையாகவே மிகுந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அத்தனை பேருக்கும் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சபையின் மக்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாம் மனதார தெரிவிக்கிறோம். எல்லாரும் நாம் மறுபடியும் ஒரு தடவை நம்முடைய ஆண்களை உற்சாகப்படுத்துவோம். ஐயா ஒரு வேண்டுகோளையும் வச்சாங்க, ஆண்கள் அத்தனை பேரும் கூடுகையில் பங்கு பெற்றா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம வருகிறோம், இன்னும் எல்லா நாட்களிலும் இந்த கூடுகையில் பங்கு பெற்றால் மிகுந்த சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்முடைய திருச்சபையில் நிறைய தாளந்து படைத்தவர்களுக்கு குறைவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருச்சபை. எல்லா விதத்திலும் இசையாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், பல்வேறு விதங்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு திருச்சபை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக இந்த திருச்சபையை வைத்திருக்கிறார். அதை நினைத்து உண்மையாகவே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இது தலைமுறையாக ஒரு நாளும் குறைந்து போய்விடக்கூடாது. அதுக்கு வருங்கால தலைமுறைகளும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கிறிஸ்துமஸ் காலங்களை எங்களுக்கு தந்து அதிகமான நேரங்களை உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செலவிடுவதற்கான கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் திருச்சபையின் ஆண்கள் உம்முடைய சன்னிதானத்தில் உமக்கு முன்பதாக உம்முடைய நாம மகிமைக்காக திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அநேக காரியங்களை எத்தனை பிரயாசத்தோடு செய்திருக்கிறாங்க. கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. எங்கள் ஆண்களை கடவுள் இப்படி நீங்கள் உயர்த்தி மேன்மையாய் நீங்கள் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்கள் ஐக்கிய சங்கம் தொடர்ந்து கர்த்தரால் வழி நடத்தப்படட்டும். இந்தியாவிலும் உலகத்திலும் ஆண்டவரே, அவங்க எங்கிருந்தாலும் உங்கள் நாமத்துக்கு மகிமையாக ஒளி வீசட்டும் ஐயா. இந்த இடத்துல வந்து சிறப்பான நிகழ்ச்சிகளை வழங்கின அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் இந்த சிறப்பான கூடுகையை வந்து ஆண்டவரை கண்டு மகிழ்ந்த உற்சாகப்படுத்தின இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய விலகாத பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. நாளைய தினம் பரிசுத்தமான ஒரு நாள்,
உலகமெங்கும் நடைபெறுகிற ஞாயிறு ஆராதனை ஆசிர்வதியும். எங்க ஆலயத்துல நடைபெறுகிற ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். துதியும் கனமும் மகிமமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பசுதாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென்.